ராகவா லாரன்ஸின் அட்டகாசமான நடிப்பில் 5 ஸ்டார் கதிரேசன் தயாரித்து இயக்கியுள்ள ருத்ரன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபெறுகிறது. மதங்களை தாண்டிய மனிதநேயம். சசிகுமார் நடிப்பில் அயோத்தி. குடும்பத்தோடு காணுங்கள் உங்கள் C5 ஆப்பிள். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். ஒரே வாரத்துல உங்க முகத்துல இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸ், அதாவது கரும்புள்ளிகள் மறையணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பிளாக் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசுபாடா இருக்கலாம். எல்லாருடைய முகத்திலயுமே பொதுவான ஒரு பிரச்சனை அப்படின்றது இந்த கரும்புள்ளி அப்படின்றது இருக்கும். ஸோ சிலருக்கு அது எப்படியாவது ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கும். சிலர் அதை கண்டுக்க மாட்டாங்க. ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அழகு சாதனை, வேதிப்பொருட்கள் கலந்துருக்கிற நிறைய க்ரீம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே பலனளிக்கல அப்படின்னாலும் வேற ஏதாவது சில விதமான சைட் எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தி கூட கொஞ்சம் டார்க்னஸ் நிறைய பேர் எண்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதனாலதான் இன்னைக்கான பதிவில் இந்த கரும்புள்ளியை போக்குறதுக்கு உதவக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி பார்க்க போறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பருப்பு தூள் 2 டேபிள் ஸ்பூன், தேயிலை 1 டேபிள் ஸ்பூன், கற்றாழை ஜெல் 1 டேபிள் ஸ்பூன், உருளைக்கிழங்கு சாறு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், பால் 1 டேபிள் ஸ்பூன். ஸோ முதல்ல ஒரு கிணத்தை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் மைசூர் பருப்பு தூளையும் 1 டேபிள் ஸ்பூன் தேயிலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கற்றாழை ஜெல்லையும் ஆட் பண்ணி நல்லா மிக்சரா எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உருளைக்கிழங்கு சாற்றை நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ இது எல்லாமே நல்ல ரவுண்டா, அதாவது கெட்டியா வராம ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகணும். எல்லாமே கலந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளியும் இதுல ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. கடைசியா நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் பால் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டார்க் கலர்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். ஸோ நீங்க வெளியில நிறைய பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு பேட்ச் மாதிரி வாங்குவீங்க இல்லையா? ஸோ அந்த பேட்சை நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்களோ அது மாதிரி தான் இதையும் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ நாம எடுத்து வச்சிருக்கிற இந்த கலவையை எங்க உங்களுக்கு அந்த பிளாக் ஹெட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல ஒரு பேட்ச் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை டச் பண்ணாம அப்படியே நீங்க வச்சிருங்க. இது நல்லாவே ட்ரை ஆயிடும். ஸோ ட்ரை ஆனதுக்கு அப்புறமா கோல்டு வாட்டரை உங்க கையில லைட்டா தொட்டுட்டு இந்த மாஸ்க் மேல லைட்டா பேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க, லைட்டான ஒரு ப்ரெஷரோட. ஸோ ஃபுல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்க ஃபேஸை அதே கோல்டு வாட்டர்ல கழுவி எடுத்துடுங்க. இந்த மாதிரி தினமும் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்திலேயே நல்ல ஒரு ரிசல்ட் உங்களால பார்க்க முடியும். அந்த பிளாக் ஹெட்ஸா இருக்கட்டும் அல்லது பிளாக் ஸ்பாட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே கூட கொஞ்சமா மங்கி இருக்கிறது உங்களால கண்டிப்பா பார்க்க முடியும். ஸோ எஸ், கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது ரிசல்ட் அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களை சேரணும் அப்படின்னா IBC Mangai சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராகவா லாரன்ஸின் அட்டகாசமான நடிப்பில் 5 ஸ்டார் கதிரேசன் தயாரித்து இயக்கியுள்ள ருத்ரன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபெறுகிறது. மதங்களை தாண்டிய மனிதநேயம். சசிகுமார் நடிப்பில் அயோத்தி. குடும்பத்தோடு காணுங்கள் உங்கள் C5 ஆப்பிள். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் உங்கள் ஸ்கின் கேர் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ லுக் தி பெஸ்ட். ரைஸ் ஃப்ளார், கடலை மாவுலாம் ரொம்ப நல்லது. பச்சைப்பயிரை நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அதுவே ஒரு நல்ல ஸ்க்ரப். நைட்டு எப்போவுமே இந்த ஹைலரானிக் ஆசிட் இல்லை வைட்டமின் சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வைட்டமின் சி அண்ட் ஹைலரானிக் ஆசிட் இது போட்டு படுத்துனா ஒரு பீஸ் ஆஃப் தக்காளி எடுத்து சுகரில் டிப் பண்ணோன்னா அது கொஞ்சம் ஸ்க்ரப் மாதிரி ஆகிடும். அதை ஃபுல்லாக நம்ம ஸ்க்ரப் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டர்ட் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கணும்னா மெயினாக தயிர் யூஸ் பண்ணுவேன். தயிர் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கொடுக்கும். கொஞ்சம் நேரம் நம்ம கூலாக இருக்கிற தயிரை கொஞ்சம் நேரம் போட்டுட்டு நம்ம எடுத்தாலும். டார்க் சர்க்கிள்ஸ்க்கு குக்கும்பர், ஓப்பன் போர்ஸ்க்கு பேசன் ஃப்ளார் இஸ் வெரி குட். நம்ம சிரிக்கும் போது நம்ம கண்ணை மூடி சிரிக்கிறோம், இல்லை நம்ம இப்படியே கண்ணை சுருக்கியே வச்சிருக்கனால தான் இந்த ரிங்கிள்ஸ் வருது. நம்ம இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் நான் பார்லருக்கு போவேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நான் பார்லருக்கு போய் ரொம்ப மெயினாக நான் ஹேருக்கு மட்டும் தான் போவேன். ஃபேஸ்க்கு ஐ டோன்ட் டூ எனிதிங்.